விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே சிஎம் ஆயிட்டாங்க, அதனால் எல்லா பேர் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வர்றது மாதிரி வந்து உருவாயிடுச்சு. இப்போ ரசிகர் மன்ற சபை ஒன்று அறிக்கை ஒன்று விட்டார். ஆமாம், என்னுடைய ஃபோட்டோவையோ என்னுடைய நேமையோ யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. நீ இவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட, ஓகே வான்னு சொல்லிட்டேன். இப்போ ரெண்டாவது வீடியோவில் மக்களுக்கு கூட ரசிகர்களுக்கு கூட அம்மா கூடும் போது வரவே வேணாம், நீ பாட்ட படத்தில் நடிச்சுட்டு ஹாப்பியாக இருந்தால் போதும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியா முகம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ரஜினிகாந்தோட துணைவியார் லதா ரஜினிகாந்த் திடீர்னு ஒரு மக்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரஜினி சார் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு சிறப்பாக இருந்திருக்கும். அது வந்து ரஜினி சாரோட ரசிகர்கள் இன்னமும் எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான். அது இன்னமும் வந்து மாவட்ட செயலாளர்கள், அந்த ஒன்றியம், துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் செயல்பட்டுருக்காங்க. ஒரு ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கலையே தவிர கட்சியில் இருந்த என்னென்ன பதவிகளோட போஸ்ட் இருப்பாங்களோ ரசிகர்கள் அப்படி தான் இன்னமும் இருந்துகிட்ருக்காங்க. பட் ஆரம்பிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவர் ரசிகர்களுடைய ஆசையை நிறைவேற்றிருக்கும். பட் அந்த டைம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. 96 வரணும் சார் வரல, 2020 வந்தாங்க. வந்து முழு மூச்சாக இறங்கினாங்க. பெரிய அளவில் நம்மளுடைய அவருடைய கல்யாண மண்டபத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய மாவட்ட செயலாளர் வரவழைச்சி சனி ஞாயிறு மீட்டிங் பண்ணி அவருடைய ஒப்பீனியன்லாம் கேட்டு கிட்டத்தட்ட இறங்கி 2021 தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற ரொம்ப பட்டு ஸ்பீடாக போனாங்க. பட் திடீர்னு அந்த இடத்துல கொரோனான்னு ஒன்று வந்து அப்படி தலையிலாக திருப்பி போட்டுச்சு. அவருடைய உடல்நிலையும் கொஞ்சம் மாறுது. அப்போது இவ்வளோ இதோடு வந்து நம்ம தமிழ்நாடு போனால் சுற்றுப்பயணம் செய்ய முடியாது. ரெண்டாவது ஏஜ் வேறு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 இயர்ஸ் கிட்ட அந்த டைமில். ஸோ இப்போ 75 கிட்ட ஆகுது. இப்போது அன்றைக்கி 70 அப்படிங்கும்போது வந்து இந்த நேரத்தில் போய் அலைய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. இப்போ எல்லார்ட்டையுமே கலந்து ஆலோசனை பண்ணுற ரஜினி சார் பண்ணாங்க, என்ன பண்ணலாம் ஏது செய்யணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசனை கேட்டாங்க. இந்த சூழ்நிலை மாறும்போது கேட்கும்போது தான் அவங்க உடல்நிலை கருத்தில் கொண்டு நீங்கள் இனிமேல் ட்ராவல் பண்ண முடியாது, வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வரும்போது தான் ஒரு 3 பக்கம் அறிக்கை கொடுத்து கட்சி ஆரம்பிக்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை, ரசிகர்கள் பொறுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் யார்கிட்ட இருக்கணுமோ நீங்கள் இருந்துக்குங்க, இன்னும் தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் சொல்லி முடிச்சு தான் அதோட வெளியில் வந்தாங்க. அதோட முடிஞ்சிச்சு. பட் இந்த நேரத்தில் இப்போ வந்து லதா மேடம் அவர்கள் வந்து மக்கள் மேடை அப்படிங்கிறத திடீர்னு ஒரு விஷயத்தை ஆரம்பித்து இப்போ நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் நலன் முக்கியம், தமிழ்நாடு முக்கியம், பெண்கள் முக்கியம், நான் இது பண்ணணும் அது பண்ணணும், உங்களுடைய யாராவது நீங்கள் உங்கள் எண்ணங்கள் இருந்ததுன்னா என் மக்கள் மேடைகள் உள்ளே வாங்க, உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள், நம்ம சேர்ந்து எல்லாமே ஒரு விஷயத்தை பண்ணுவோங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பட் ஓகே, அது ஒரு பக்கம் நல்ல தாட்ஸாக இருந்தால் கூட அது எப்போ ஆரம்பிச்சிருக்கணும்னா 2020 ரஜினி சார் ஆரம்பிச்சுட்டு வேணாம்னு சொல்லி போனார் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தால் அது சிறப்பாக இருந்திருக்கும். பட் இவங்க அரசியல் பற்றி பேச மாட்டாங்க. தமிழ்நாடு மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ஸ்குள்ளே இவங்க போகலை. ரஜினி சார் தான் நிறைய பேசுனது, தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டார், பெரிய வாய்ஸ் இருந்தது, பட் வர முடியல, சூழ்நிலை அப்படி மாறிச்சு சாருக்கு. பட் இவர் அந்த நேரத்தில் வந்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ வருது எதை நோக்கி போகுது அப்படின்னா, நிறைய பேருடைய கருத்துக்கள் அதுவாக தான் இருக்குது. இந்த ரஜினி சாரை விமர்சனத்துக்குள்ள பண்ண மாதிரி சூழ்நிலை மாறுச்சு. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே சிஎம் ஆயிட்டாங்க, அதனால் எல்லா பேர் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வர்றது மாதிரி வந்து உருவாயிடுச்சு இப்போ. ஓகே. இதற்கிடையில் வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாமல் இருக்கிறதுக்காக 2 கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதில் இந்த ரஜினி சார் சம்மந்தப்படுத்தியும் சில விஷயங்கள் வந்துருச்சு வெளியில். அப்போ அவர் வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருக்கும்போது தேவையில்லாமல் இப்படி ஒரு விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சுன்னு சொல்லி தான் ஒரு விளக்கம் கொடுத்தே ஆகுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஆகுறாரு. அப்போ தான் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று பண்ணி அவருடைய கருத்துக்கள் நிறைய சொன்னாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னாங்க. நிறைய மக்கள் எதிர்பார்த்துட்டு உட்கார வச்சுருக்காங்க, நிறைய பண்ணணும், நீங்கள் ரசிகர்கள் வந்து அவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் செயல்படுத்தணுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி, எனக்கு வந்து விஜய் சில கேள்விகள் ப்ரெஸ்லேருந்து வரும்போது தான் சொல்கிறாங்க, எனக்கு வந்து எந்த பொறாமையுமே கிடையாதுங்கிற விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். கமல் வந்து முதலமைச்சராக இருந்தால் கூட எனக்கு வேணால் நான் பொறாமப்பட்டிருப்பேன் தவிர சிரிச்சுட்டே சொல்லிட்டு இதில் பொறாம அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு அவருடைய வாழ்த்துக்கள் சொல்லி அவர் வயசு என்ன என்னோடய வயசு என்ன கம்பேர் பண்ண முடியாது சொல்லி அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. வச்சுட்டு தான் ஊட்டிக்கு போனாங்க. பட் இந்த சமயத்தில் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயாச்சு, சின்ன சின்ன சர்ச்சைகள் உருவாச்சு, முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க.
பட் இங்கே மக்கள் மேடை எப்படி இவங்க டக்குன்னு உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ரஜினி சாரோட ஆசீர்வாதத்தோடு தான் மக்கள் மேடையை நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன்னு விஷயத்தை வேற சொல்கிறாங்க. ஓகே. அப்போ என்னடா இது, அவங்க ஒரு ஏற்கனவே வந்து அரசியல் வேணான்னு முடிச்சிட்டாரு, இப்போ ஒரு விஷயம் சர்ச்சையாச்சு. பட் அவர் வந்து எல்லாத்தையுமே வாழ்த்துக்கள் சொல்லி கடந்து போகிற ரஜினி சார் இப்படி ஒரு சர்ச்சை வரும்போது அவர் முற்றுப்பிள்ளை வச்சுட்டு போயிட்டார். திடீர்னு மக்கள் மேடை ஆரம்பிக்கிறாங்க போது இன்னும் பெரிய விஷயமாக்கப்படுது. ஓகே. அப்போது வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுனால தான் இவங்க மக்கள் மேடை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்களா, அது ஒரு பக்கம் போயிடும்போது திடீர்னு அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து மக்கள் இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். ஓகே. அவர் இந்த ரஜினி சாரோட ஆசீர்வாதத்தில் தான் நானும் ஆரம்பிக்கிறேன், அவர் கட்சி ஆரம்பித்து என்னை கூப்பிட்டாரு, எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, நட்பு இருக்குது, அண்ணன் தம்பி உறவு இருக்குன்னு ரஜினி ரசிகர்களை பூரா தன் பக்கம் கிட்ட 1 கோடி பேர் மேலே இருப்பாங்க. அப்போ அந்த ஆதரவு வந்து சிறப்பாக இருக்குன்னு அவருடைய எண்ணத்தில் மக்கள் இயக்கம் வருது, அவர் பேரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இந்த பக்கம் லதா மேடம் அவர் வந்து ரஜினி சாருக்கு எத்தனை பேருக்கு அதான் சொன்ன கோடிக்கணக்கான ரசிகர் இருக்கும்போது அவங்க எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது, எல்லாருமே எல்லார் கட்சியிலையும் போகிறாங்க. ஸோ டிவிக்கிலே நிறைய ரஜினி ரசிகர்கள் போயிட்டு சேர்ந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது உங்களுக்கு. அப்போ அது பூராமே இந்த நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அவர்களுடைய தாட்டாக தான் மக்கள் மீடியா ஆரம்பிச்சு தான் ஒரு தகவல் போகிறது. இவ்வளோ பெரிய குழப்பம் வந்து 2வது அட்டம்ப்டாக நம்ம ரஜினி சாருக்கு வருது. அவருக்கு இருக்கிற தலைவலி தான் அதிகமாகிட்டே போகுது. அவருக்கு எதுவுமே உடன்பாடு கிடையாது. இருந்தால் அவர் இப்போ கூட ஆரம்பிச்சுட்டு போகலாம். ரஜினி சார் ஆரம்பித்தா இந்த ரசிகர்கள் அத்தனை பேர் அப்படியே வருவாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ அவருடைய தாட் அந்த எய்முக்கு வந்து மக்கள் மேடை செட் ஆகாது. பட் அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ வந்து ரசிகர் மன்ற சபை ஒன்று அறிக்கை ஒன்று விட்டார். ஆமாம். என்னுடைய ஃபோட்டோவையோ என்னுடைய நேமையோ யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் இனிமேல் வந்து ரஜினி சார் ஃபோட்டோவையோ இனிமேல் நான் நல்ல பாண்டிங் இருக்குது, நட்பு இருக்குன்றையோ அவர் வேற யூஸ் பண்ண முடியாது. எந்த கட்சியுமே இனிமேல் புதுசாக ஆரம்பித்தாலும் சரி, இருக்கிற கட்சியும் கூட. அப்போது அண்ணாமலைக்கு அதுதான் அப்படின்னும் போது மக்கள் மேடையில் லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அதே தான் அப்படின்ற விஷயம் பேசப்பட்டுருக்கு. இப்போ ரஜினி சார் வந்து இந்த படத்தையோ அவருடைய பேரையோ இவங்க வந்து உபயோகிக்கக்கூடாது. அப்போ உபயோகிக்காமல் எப்படி செயல்படுத்த முடியும்? அவங்க இது வரைக்கும் எந்த பிரச்சாரத்துக்கு போனது கிடையாது, மக்கள் தொகுதியை போய் பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது, குரல் கொடுத்தது கிடையாது. இதுதான் நிஜம். இதில் யாரும் கோச்சிக்கிறதுக்கான இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அப்படி இருந்தவர்கள் வந்து திடீர்னு வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கும் போது தான் இங்கே நிறைய கேள்விகள் வருது, நீங்கள் சொன்னது மாதிரி. அப்போ ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தாச்சு, மக்கள் மத்தியில் வந்து வாய்ஸ் இருந்தது, முதலமைச்சர் ஆகிட்டாங்க விஜய் அவர்கள். ஓகே, அது வெற்றியை மக்கள் யாருக்கு தராங்களோ அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். பட் அதன் விளைவாக வந்து அடுத்து புதுசாக வரணுங்கும் போது அதை வந்து அது ஒரு சர்ச்சையாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போகிறாங்க? ரஜினி சார் அறிக்கை விட்டுட்டார், புகைப்படத்தையும் பேரையும் யூஸ் பண்ணக்கூடாது. அது மக்கள் மேடைக்கு அந்த இயக்கத்துக்கு தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். ஓகே சார், எனக்கு இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இதை தொடர்ந்து ரஜினி ரசிகராக தன்னை எல்லா இடத்துலையுமே ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவார் ராகவா லாரன்ஸ். திடீர்னு அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாரு, எந்த கட்சியில் சேர போகிறேங்கிறதே வந்து இனிமே தான் நான் சொல்லுவேங்கிறாரு. என்ன மனநிலையில் சார் அவர் இருக்கார்? இல்லை, குழப்பத்தில் தான் இருக்கார், சுத்தமாக குழப்பத்தில் இருக்கார். ஏன்னா அரசியலில் லாரன்ஸ் வர்றாருங்க விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருக்கேன். டிவிக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் வந்து இருந்தது. அப்போ நான் சொல்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். பட் இப்போ அது கம்மியாக இருக்குன்னு தான் எனக்கு வந்து தகவல் வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு மீட்டிங் போட்டு ஒரு ப்ரெஸ் மீட் சொல்லும் போதே பார்த்தோம்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ விட்டார். ஆமாம் ஆமாம். வீடியோ விடும் போது என்னோட அம்மா வந்து அரசியல் வேணான்னு சொன்னால் நிறைய கதைகளை சொன்னார். ரஜினி சார் அரசியல் வரும்போது சொன்னார், விஜய் சார் வரும்போது நிறைய விதத்தில் சொல்லி ஒரு 18 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று விட்டார். ஒரே சுத்தலாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. சரி, ரைட், அம்மாவோட ஆசீர்வாதத்தோட வர்றது மாதிரி சொல்ல நல்ல விஷயம் சொல்லி நம்ம ஓகேன்னு பண்ணியாச்சு. ஒன்று வர்றேன்னு சொல்லணும், வரலேன்னு சொல்லணும். இந்த கட்சி முன்னால் யாரும் கேள்வி கேட்க போகிறது? உங்களுக்கு கூப்பிட்டா நீங்கள் போக போகிறீங்க. 2வது ஒரு வீடியோ விட்டு தேவையில்லாம மாட்டினார், அதில் தான் மிக சர்ச்சையாச்சு. இப்போ 2வது வீடியோலையும் நான் மக்கள் திரும்பி, ஏன்னா அப்படி கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லி முதல் வீடியோவில் போட்டார், கருத்துக்களை சொல்லிட்டாங்க. திரும்பி நான் மக்கள்கிட்ட கேட்கணும், என்னுடைய ரசிகர்கிட்ட கேட்கணும். என்னோடய அம்மாவை மேடையில் உட்கார வச்சு எல்லாம் ஒட்டுமொத்தமாக 3 பேர் உட்கார வச்சு தான் முடிவு பண்ணி நான் அரசியலில் வருவேன் அப்படின்னா, இது மக்களே வந்து பண்ணி வரவே வேணாம் பண்ணிட்டாங்க. இப்போ நீ இவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட, ஓகே வான்னு சொல்லிட்டேன். இப்போ 2வது வீடியோவில் மக்களுக்கு கூட ரசிகர்களுக்கு கூட அம்மா கூடும் போது வரவே வேணாம், நீ போட்ட படத்தில் நடிச்சுட்டு ஹாப்பியாக இருந்தால் போதும் நீங்கள் அப்படி மாதிரி தான் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது இப்போ முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், ரஜினி சாருடைய ஆசீர்வாதத்தோடு தான் நான் வருவேன் அப்படிங்கிற விஷயம் சொல்லும்போது இப்போ அதுதான் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக மாறிச்சு. இப்போ அது ஏன் சொன்னார்னா, இன்றைக்கு லாரன்ஸுங்கிறது யாருக்கு தெரியும்? இப்போ எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக தமிழ் தெரியும். ஆனால் இதுக்கு முன்னே லாரன்ஸ் யாருக்கு தெரியுமா? தெரியாது. பட் அவர் வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கார். அவர் டான்ஸரு, சம்மந்தமில்லாத டிபார்ட்மெண்ட். சினிமாவுக்குள்ளே ஏதோ ஒரு துறைக்குள்ள வரும்னு ஆசைப்படுவாங்க. சம்மந்தமில்லாம் ஒரு வேலைக்குள்ள வந்து அடுத்தடுத்து போய் தான் தன்னுடைய என்னக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதுக்குள்ளே போவாங்க.
பட் அவர் அசிஸ்டண்ட் மீன்ஸ்னால் அவருக்கு ஏதாவது காஃபி டீ அப்புறம் சாப்பாடு எடுத்துறது, அப்புறம் காருனா காரில் உட்காந்து கூட்டு போகிறது, பேக் எடுத்துக்கிறது, இந்த வேலையில் தான் லாரன்ஸ் மாஸ்டர் இருக்கார். சூப்பராயன் மாஸ்டர்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கார். அப்போ ரஜினி சார் படத்துக்கு மாஸ்டர்லாம் சூப்பர் மாஸ்டர்லாம் ஒர்க் பண்ணும்போது லாரன்ஸ் அசிஸ்டண்டாக இருக்கார். அப்போ அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் எல்லாம் பண்ணுவார், ஒரு மாதிரி ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிட்டு. சரி பாரு, இதை வந்து ரஜினி சார் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த பையன் மட்டும் ஏதோ ஒரு வேலை சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டே வேலை செஞ்சுட்ருக்கேன். இப்போ கார் துடைக்க சொன்னால் கூட கார் துடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த துண்டை அப்படி ஸ்டைலில் தூக்கி போட்டு துடைக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. அதை ரஜினி சார் தான் பார்த்துட்டு இந்த பையன் வந்து டிபார்ட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்குது போலுன்னு ஸ்டன் மாஸ்டர் கூப்பிட்டு யார் என்னன்னு கேட்கும்போது என்னோட அசிஸ்டண்ட் சார் போது என்ன இருக்கும்போது அவன் டான்ஸர் அந்த மாதிரி அப்போ லாரன்ஸையும் கூப்பிட்டு பேசும்போது எனக்கு டான்ஸ் நான் இது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையில் இருக்குன்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு இவன் உங்களுக்கு செட் ஆகாத பையன், இல்லை வேற ஒரு அசிஸ்டண்ட் நீங்கள் வச்சுங்க, இவன் என்னன்னு கூப்பிட்டு உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் போது டான்ஸில் அப்படின்னா டான்ஸர் யூனியில் சேர்த்து விட்டது, பணம் கட்டி கார்டு எடுத்து கொடுத்தது, இவ்வளோ வேலையை செஞ்சு லாரன்ஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது ரஜினி சார். அப்போ அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டராக அஜித் படம் தான் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். இந்த விநாயகர் பிள்ளையார் பாட்டுக்கு ஒன்று ஆடுவார். அப்புறம் அப்படியே வர்றாரு, மாஸ்டராக போகிறாரு, தெலுங்கு தமிழ் அப்படின்னு ஃபுல் ரவுண்ட்ஸில் இருக்கார். திடீர்னு ஹீரோவாக மாறுறாரு, டைரக்ஷனுக்குள்ளே போகிறாரு. இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல மாஸ்டர் இருக்கார். நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணுறாரு. நிறைய பேரை, நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஏழைகளுக்கு பள்ளிகள் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டி சோஷியல் ஒர்க்கில் நிறைய இருக்கார். அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இல்லை ரஜினி சார் ஆசீர்வாதத்தோடு தான் வருவேன்னு சொன்னதுக்கு இந்த பேக்ரவுண்ட் அதுக்கான சொல்லுவாங்க. நான் ரஜினி சார் இல்லைன்னா லாரன்ஸ் கிடையாது. அப்போது ரஜினி சார் இந்த கட்சிக்குள்ளே நீ போன்னு சொன்னால் அதுக்குள்ளே போவார், வேணான்னு சொன்னால் போக மாட்டார். அப்படி தான் அவருடைய இந்த பதில் இருக்குது. இப்போ இவர் போய் ரஜினி சார்கிட்ட சொல்லும் போது எந்த கட்சியில் போவேன்னு அவர் சொல்லுவார் தெரியாது, அது மட்டும் லாரன்ஸ் மட்டும் தான் தெரியும். இப்போ ரஜினி சார் என்ன பதில் சொல்லுவார் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரஜினி சார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுக்கு எது பிடிக்குமோ, யாரை உங்களுக்கு பிடிக்கலோ அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கிங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் வரும். அவர் இதுக்குள்ளே அதுக்குள்ளே போனால் கண்டிப்பாக சொல்ல மாட்டார், ரஜினி சார் சொல்ல மாட்டார். இந்த பிளெஸ்ஸிங் கூட ஒன்று ஆசைப்படுறார். பட் இப்படி வந்து சில கேள்விகள் ரெண்டாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னது தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா இருக்குது. விஜய் அவருடைய ஆட்சியை பற்றி ஒன்று பேசும்போது இந்த வாடகை வீடு ஒன்று சொன்னார், தற்கொலைன்ற ஒரு விஷயத்துக்கு அம்புக்குறி அவர் மலையை உடச்சிட்டு வந்து உட்காந்துருக்கான்னு சொன்னார். ஓகே, இதான் தெருநாய் மேட்ரை ஒன்று எடுத்து விட்டார் தேவையில்லாமல், அது ஒரு சர்ச்சைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இப்போ இதற்கெல்லாம் எப்படி அவர் வந்து ஒரு மறுப்பு தெரிவித்து நான் சொன்னது நோக்கம் வேறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து மக்கள் வெளில வர்றது மாதிரி இல்லை. நிறைய அது அரசியல் விமர்சகர்களும் சரி, அரசியல் தலைவர்களும் கலைத்துறை தெரிஞ்சோடனே இப்போ லாரன்ஸை வச்சு நீ சொன்னது மிகப்பெரிய ஒரு தவறு, அசிங்கப்படுத்திட்ட மக்களுக்கு மாதிரி அப்படி ஒரு விஷயம் வந்து போயிடுச்சு. இப்போ லாரன்ஸ் என்ன முடிவு பண்ண போகிறான்னு தெரியல. அரசியலுக்குள்ளே வந்தார்னா எதுக்குள்ளே போவார்னு தெரியல. பட்டு எந்த கட்சிக்குள்ள அவர் சேர்ப்பாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியாது. எந்த கட்சியில் சேர்த்தாலுமே இந்த தெருநாய் பிரச்சனையை வச்சு அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உருவாகிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வரும். தேவையில்லாத பேசி அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் லாரன்ஸ் இப்போ திணறிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வைக்கு. ஓகே சார், அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க, ரஜினி சார் மனசில் ஒன்று இருக்கும், ரஜினி ரசிகர்கள் மனசில் ஒன்று இருக்குங்கிற பொழுது லதா ரஜினிகாந்த் அவர்களை ரஜினி ரசிகர்கள் ஏற்றுக்குள்வாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதாங்க, இங்கே தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது, அவங்க மனசுக்குள்ளேயே இருக்குது. ரஜினி சார் வந்திருந்தாலும் ரஜினி சாருக்காக வந்து உயிர் கொடுத்து வேலை செய்கிறவர்கள் கோடங்குடி ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க மாற்றுக்கிறதே இல்லை. உழைத்தவர்கள் நிறைய பேர், உழைத்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் தான் வெறித்தனமாக இருக்கக்கூடியவர்கள். ரஜினி சார் மேலே அவ்வளோ பற்று உள்ளவங்க. பட் அவர் வந்து அரசியலுக்கு வரல, டோட்டலாக நான் வேணான்னு ஒதுங்கிட்டேன். இப்போ கூட அரசியல் வந்து பேசும்போது கூட நான் முன்னாடியே 3 பக்கம் அறிக்கை கொடுத்து நான் வந்துட்டேங்க அப்படி தெளிவாக இப்போ கூட சொன்னாங்க. ஆமாம், இப்போ இனிமேல் அரசியலுக்கு ரஜினி சார் வர மாட்டாங்க, அது உறுதி செய்யப்பட்ட தகவல். அரசியலும் கிட்டத்தட்ட யார் பக்கமும் பேசவும் மாட்டாங்க, அதுவும் உறுதி செய்யப்பட்ட தகவல். இப்போ இப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் ரஜினி ரசிகர்கள் வந்து எல்லா கட்சியிலுமே இருக்காங்க, அதுவும் நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் அந்த லதா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் அனுபவம் கிடையாது, எதை நோக்கி அவருடைய பயணம் இருக்குங்கிறது தெரியாது. டோட்டலாக தமிழ்நாடு பூரா வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியுமானா கண்டிப்பாக அதை பொறுத்த மட்டும் முடியாதுங்கிற விஷயந்தான் தோணுது. அப்போது ரசிகர்களுடைய மனநிலை இப்போ வந்து 2 பக்கம் வந்து அலையப்பயறது மாதிரி இருக்குது. நான் சில பேர்கிட்ட கூட பேசினேன், மக்கள் மடி ஆரம்பிச்சிருக்காங்க, லதாமா ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் எப்படி போகும்போது அதை சில பேர் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் வந்து தேவையில்லை இது. அப்போ இது வந்து மக்கள் மடி எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுங்கிறது தெரியல மக்கள்கிட்ட போய்.
அவருடைய ரசிகர்கள்ட்டே இப்போ இதில் ரீச் ஆகும், எத்தனை பேர் வந்து பண்ணுவான்னு தெரியல. பட் லதாமையோட நோக்கம் வந்து ரஜினி ரசிகர் கோடானுடைய பேர்கள் தனக்கு ஆதரவாக இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை அவர்கள்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இதை. ஓகே. பட் ஒருவேளை இவருடைய பயணம் அப்படியே போகும்போது இடைத்தேர்தல் ஏதாவது உள்ளே வந்து நின்று ரசிகர்களுடைய ஆதரவோட மிகப்பெரிய வெற்றியை பெறலாங்கிற அந்த ஒரு தாட்ஸ் வந்து இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் அது ரஜினி ரசிகர்கள் அவர்கள் மட்டும்தான் முடிவு செய்யணும். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.